ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அதுக்கு என்னென்னா, இன்றைக்கி பீன்ஸு அவரைக்காய் வச்சு மசாலா செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க, கறி டேஸ்ட்டில் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். அது எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா வதக்கிடணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேனல் எப்போவும் சொல்கிறது தான், உப்பு போட்டுறணும். கல் உப்பு போட்டுனோம்னா டக்குன்னு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்கிடும். இந்த மாதிரி மசாலா பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு தக்காளி எவ்வளோ முழுசாக கிடந்தால் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கல்லுப்பு போட போகிறோம். கல்லுப்பு போட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும். அதுக்காக தான் நான் எப்போவுமே சொல்கிறது, தக்காளி போட்ட உடனே எப்போவுமே எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தக்காளியோட உருவம் தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கினோம்னா தான் அது நம்மளுக்கு எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அது தக்காளி முழுசாக கிடந்தாலே அதோட டேஸ்ட்டே அப்படியே மாறிடும். ஸோ அதனால் நல்லபடியாக தக்காளியை நல்லா வதக்கிடுங்க பொறுமையாக. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. அப்போ பொறுமையாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் பீன்ஸும் அவரைக்காயும் இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொரிச்சு கொடுத்தோம்னா இங்கே பிள்ளைய சாப்பிட்றது கொஞ்சம் உரப்பாக செஞ்சு கொடுக்கும்போது தேங்காயெல்லாம் ஊற்றி செய்யும்போது சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. சாம்பாருக்கு இப்படி ஒரு சைடிஷ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அதோட அதுக்கு சைடிஷாக தான் இதை வைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு கட் பண்ணாலும் சரி, முடிச்ச வரைக்கும் கழுவிட்டு தான் கட் பண்ணணும். நான் இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு தான் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா இதையும் நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு, வதக்கும்போதே அந்த எண்ணெயிலே நம்ம வதங்கும்போது அது பாதி காய் வெந்துடும். அதுக்காக தான் நம்ம அந்த எண்ணெயிலே வதக்குறது. அதோட எண்ணெயில் வதக்கும்போது அதனோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி செஞ்சாலும் சரி, இது கிரேவின்னு சொல்லலாம், மசாலான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். நம்ம அதுக்கு தான் எப்படி எடுக்கிறோமோ, சைடிஷாக எடுக்கிறோம்னா கொஞ்சம் திக்காக எடுத்துக்க போகிறோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் கிரேவி மாதிரி, கொஞ்சம் செமி கிரேவி அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சைடிஷாக வைக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் எடுக்க போகிறேன். தண்ணியெலாம் வற்ற விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்கிறதுனால காரம்லாம் இருக்காது. அதனால் தாராளமாக 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள், அதுவும் வீட்டிலே அரைச்சது தான், அதையும் போட்டுட்டு நல்லா அதுவும் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா, மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அதுவும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்குதுன்னா அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். அப்படி வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு கொஞ்சமே ஊற்றுனாலே போதும். இந்த காயெல்லாம் வேகமாக வெந்துடும். அதனால் ஒரு அரை டம்ளர் இல்லை 1 டம்ளர் தகுந்த மாதிரி, காய்க்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சோம்னா தான் நம்மளுக்கு காய் நல்லா வெந்து வரும். நான் இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு இருக்கும். அவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு முதல்லே தக்காளி வதங்குறப்பே போட்டிருக்கோம். அதனால் மூடியை போட்டு மூடி வேகட்டும்னு வச்சுட்டு, அந்த பக்கம் ஒரு தேங்காய், சோம்பு, சீரகம் போட்டு, பூண்டு எல்லாம் போட்டு நான் அரைச்சிடுங்க. கொஞ்சமாக இஞ்சி துண்டு போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிட்டு நம்ம அது தண்ணி வற்றின விட்டுட்டு நல்லா வெந்துடும். அப்புறம் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றினோம்னா இந்த தண்ணி வற்றி வரும்போது சூப்பராக வெந்து வந்துடும். இறக்கும்போது மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. வெல்லம் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிட்டேன். இப்போ இது என்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிடந்தாலே போதும், அந்த தண்ணி வற்றிடும். இது நம்ம தோசை இட்லிக்குனாக்க நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும்போதே எடுத்துக்கலாம். இப்போ நான் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வைக்கிறதுனால இந்த மாதிரி இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இது செமையாக இருக்கும். சாம்பார், தயிர் சாதம், மோர்க்குழம்பு, சூப்பு, ரசம் எல்லாத்துக்குமே இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள்.
சூப்பரான அவரைக்காய் பீன்ஸு மசாலா ரெடி. தேங்க்யூ. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.